அரசியலுக்கு வரேன். எல்லாரும் பேசிட்டு இருந்த மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி வர்சஸ் நாயுடு வந்து ரொம்ப பிட்டர். இப்போ ஜெயலலிதா பழி அப்படிங்கிறது அதை தாண்டிடுச்சு. ஏன்னா அதுல காஸ்ட் ஆங்கிள் இருக்கு. இவங்க ஒரு பெரிய கம்மா குரூப் ரெப்ரசென்ட் பண்ணா நாயுடு, அவங்க வந்து ரெட்டி பண்றாங்க. அந்த ஒரு பேட் பிளட் இருக்கு. எனக்கு நாயுடு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல முன்னாடி இறங்கினவர் இல்லைங்கிறதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து ஒரு பிஎம்டி மூவோ, முன்னெச்சரிக்கையா நம்ம எடுக்கலன்னா பவன் கல்யாண் எடுத்துடக்கூடும். எனக்கு ஆந்திர அரசியலே அடுத்த கட்டம் வந்து பவன் கல்யாணோட பிஜேபி சேர்ந்து நாயுடு எதிர்ப்பாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரும் ஒரு பவர்ஃபுல் காஸ்ட் குரூப்ல இருக்காரு, காப்பு குரூப்ல இருக்காரு பவன் கல்யாண். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணாரு. அவரு என்னங்க, அவரு என்னமோ சனாதன எந்த கருத்தையும் அவர் நேரடியா விமர்சனம் வைக்காத போது அவருக்கு மன்னிப்பு கோருனது, அல்லது அவர் ஒவ்வொரு திருக்கோயிலா போய் அதுக்கான இதெல்லாம் அநியாயமா பண்ணாரு. அதாவது நடக்காத குற்றத்துக்கு இவ்வளவு தூரம் ஓவர் ரியாக்ட் பண்ணாரு. அது நம்ம நடக்குதா நடக்கலையா நம்ம முடிவுக்கு வர முடியாது. இது வரைக்கும் நம்ம சொல்லல. ஒரு காமன் மேன் வந்து எப்படி வேணா பேசலாம். சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறவங்க அந்த ப்ரூஃப் அது இல்லாம பேசுனதே தவறு. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து மிகப்பெரிய குற்றம். ஏன்னா எல்லாருடைய மனசையும் நோகடிச்சிருக்காங்க. எனக்கு இது கூட தோணுது, சந்திரபாபு நாயுடு பிஜேபி நினைச்சு கூட பயந்துருப்பாரு. இப்ப வந்து டகுபதி நெருக்கடி வந்திருக்குங்கிறீங்களா? பொலிட்டிக்கல் நினைக்கலாம். நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த கட்சிகளோட நிலைமை எல்லாத்தையும் பாருங்க. இந்தியா ஃபுல்லா அவங்க எல்லாரையுமே அவங்க காலி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நாளைக்கு நம்மளுக்கே வந்து வரும்னு நினைக்கலாம். அவரு அவங்க பிஜேபி கையில் எடுத்திருக்காங்கல்ல. இப்ப வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க தெலுங்கானால இருக்கிற மாதவி லதா, அதுக்கப்புறம் இவரெல்லாம் பேசுறாரு, அங்க இருக்கிற ராஜா சிங் பேசுறாரு. இப்போ ஆந்திரா பிஜேபி தலைவர் வந்து புரந்தரேஸ்வரி, இவருடைய சிஸ்டர் இல்ல, அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட அந்த சர்டிபிகேட் எல்லாம் காமிக்கிறாங்க, அவர் டிக்ளரேஷன்ல கையெழுத்து போட்டாங்களான்னு. சோ அவங்க they want to keep the pot boiling, communal pot boiling. அத வந்து அதுல பிஜேபியோட நம்ம போட்டி போட முடியாதுங்கிற ஒரு பயத்துல கூட இதே மாதிரி செய்யாத செக்யூலரா அறியப்படுற நாயுடு கூட இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் இறங்கி. அதுதான் பிஜேபியோட பிரச்சனை. ஏன்னா நீங்க மதத்தை தொடாமல் அரசியல் செய்ய முடியாது. பிஜேபி தான் பிரச்சனைன்னு நீங்க சொல்றது சரியா வர முடியும். சந்திரபாபு நாயுடு ஒரு விஷயத்தை செய்யறாரு, அவர் பழிவாங்க செய்யறாரு, அல்லது அவருக்கான அரசியல்ல ஒரு விஷயம் செய்யறாருன்னா அதுக்கும் அவரை பிஜேபி மட்டும் சொல்ல, பிஜேபி செய்வாங்கன்னு தெரியும். பவன் கல்யாணுடைய ரியாக்ஷன் வந்து டோட்டலி டிஸ்ப்ரோபோர்ஷனேட். அவர் வந்து நான் பிராயச்சித்தம் பண்ண போறேன், யாருமே இதை பத்தி நீங்க பேசக்கூடாது, மத்த கடவுளை பத்தி நீங்க கிண்டல் பண்ணி என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. அவரு சனாதன தர்மக்கு தனியா போர்டு வைக்கணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரானரி லிங்க்ஸ்க்கு போறாரு. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. சோ இதெல்லாம் பார்த்து அவர் கூட பயப்பட கூடும்ன்றனா சந்திரபாபு நாயுடு என்னென்னமோ பேசல. ஒரு சனாதன உண்மையான ஒரு 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 வாரியரா பேசுறாரு. எல்லாம் இஷ்டத்துக்கு சனாதனத்தை பேசிட்டு போறவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. கண்டதெல்லாம் பேசவே இல்ல. இஸ் டன் தி ரைட் திங். இன்னைக்கு எல்லாரும் சாரி கேக்குறாங்க. நீங்க சொல்றது கரெக்ட். ஏனா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா என்ன வியாபாரத்துக்காக சாரி கேக்குறாங்க. என்னன்னா திரு ஸ்ரீராம், இல்ல அன்னைக்கு இப்ப பிரகாஷ் ராஜ் எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, இல்ல நான் ஒரு சொல்றேன், இல்ல ஒரே நிமிஷம், பிரகாஷ் ராஜ் என்ன சொல்றாருன்னா, நீங்க டெபுட்டி சிஎம், நீங்க நடவடிக்கை எடுங்க, அதை விட்டுட்டு நீங்க ஏன் பிரச்சாரம் பண்றீங்கன்னு கேக்குறாரு. நீங்க ஏன் போய் பண்றீங்க? எல்லாரும் நடவடிக்கை எடுங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கறாரு. நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு, இதையும் பண்றாங்க. சார் எதிர்க்கட்சியா பேசுறது வேற, டெபுட்டி சிஎம் நடவடிக்கை எடுங்கன்ற ஆக்டர் கார்த்தி இருக்காரு. ஒரு ஆக்டரா இருந்தா அந்த லட்டு விஷயம் வந்தா this is not the time to speaking ன்னு சொல்லிருக்கலாம். వద్దు లేదు చాలా సెన్సిటివ్ அந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ் வந்து இட் இஸ் நாட் இன்டெண்டட். அததான் क्वेश्चन பண்ணார் பவன் கல்யாண். நீங்களா சாரி கேட்டீங்க, என்டையர் ஃபேமிலி சாரி கேட்டது. சோ nobody was threatened to ask you know pardon or anything. அத பொலைட்டா சொல்லிட்டு போயிடலாம். பட ரிலீஸ் ஆகுது, அதனால டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பத்தி பேசுறாங்க அப்படினா அவர் பதில் கேட்க மாட்டாரா? ஒரே நிமிஷம், நான் ரகு நானும் இத சொல்ல கூடாதுன்னு இருக்கேன். திருப்பி வட இந்திய ஊடகம்னு சொல்லிட்டு இருக்காரு. வட இந்திய ஊடகம் பாஜக பேசினா தென்னிந்திய ஊடகம் இந்தி கூட்டணிக்கு மட்டும் தான் பேசுது. இந்தி கூட்டணியில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் எடுத்து பேச மாட்டேங்குது. ஏன் குற்றச்சாட்டு வரலாம்? நீங்க தவிர்க்கணும், அவ்வளவுதான். சித்தராமையா பத்தி யாருமே